ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஊருக்கு சில சாப்பாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கரெக்ட் தானே? எங்கள் ஊர் தேனி சைடு பீஃப் சுக்கா, பீஃப் ரோஸ்ட், பீஃப் நெய் ரோஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நெய்யெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஆனால் கட்டாயம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பீஃபை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போடுறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு இஞ்சி போட்டால் போதும். மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, உப்பு, வரமிளகா, கொஞ்சமாக தண்ணி போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு அடுப்பை ஆன் பண்ணி 3 to 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே பீஃப் வாங்கலைங்க, வீல் தான் வாங்கியிருக்கேன். அதனால ரொம்ப சாஃப்டாகவே வெந்துடும். ஒரு 3 விசில் விட்டாவே போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைல நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா பீஃப்ல வந்து தண்ணி ரொம்ப கம்மியா வச்சு தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா நல்லெண்ணெயில செய்யுங்க. அப்பதான் டேஸ்ட் செம்மையா இருக்கும். சீரகம், சோம்பு, வெங்காயத்தோட கலர் கம்ப்ளீட்டா மாறினதுக்கு அப்புறம் மிளகா பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி அது மட்டும் கம்மியா போட்டா போதும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கும் போது மசாலாவோட கலரை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்க. பீஃப்ல சுத்தமா தண்ணியே இருக்காது. இந்த மாதிரி நல்லா போட்டு ட்ரையா மசாலா கூட சேர்த்து பிரட்டி விடணும். இதுல மெயினான விஷயம் என்னன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடணும். இப்ப சின்ன பிள்ளைல இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிற சவுண்ட் கிச்சன்ல இருந்து வந்தாவே போதும், அடிச்சு பிடிச்சி ஒரு டம்ளர் எடுத்து தேங்காய் தண்ணிக்காக எல்லாரும் ஓடி வரும். யாரெல்லாம் இப்படி செஞ்சிருக்கீங்கன்றதை எங்கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தேங்காய் சில் நல்லா ஃப்ரெஷ்ஷா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. நீள நீளமா கட் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் செம்ம சூப்பரா இருக்கும். தேங்காய் சில் வந்து நல்லா நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். பீஃப் வந்து அவ்வளோ சாஃப்டா பஞ்சுமா இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ட்ரெடிஷனலா யார் ஊர்ல செய்வீங்கன்றதை என் கூட மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபி நான் பீஃப்ல இதுவரை ட்ரை பண்ணல அப்படின்னா ஐயோ மறக்காம இந்த வாரமே ட்ரை பண்ணி பாத்துருங்கப்பா. செம்ம சூப்பரா இருக்கும். எப்பவுமே சாப்பாடு கூட காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, நல்லா சுருக்குன்னு ரசம் வச்சு இந்த பீஃப் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவுதான்.